வணக்கம். இன்னைக்கு நாம ஏக்நாத் ஈஸ்வரனோட லவ் நெவர் ஃபெயிலத் புத்தகத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ள போறோம். ம். இந்த புத்தகம் புனித பிரான்சிஸ், அன்னை தெரசா மாதிரி பெரிய ஆன்மீக வழிகாட்டிகளோட வாழ்க்கைய அடிப்படையா வச்சது. ஆமாம். நீங்க இந்த புத்தகத்தோட முழு சாரத்தையும் புரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு நம்ம நோக்கம் வெறும் தகவல்களை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்ல, ஈஸ்வரன் காட்டுற அந்த முழு பாதையையும் ஒரு ஒரு பயண வழிகாட்டி மாதிரி பார்க்க போறோம். அருமையான தொடக்கம். அதாவது இலக்கு என்ன, அதுக்கான வரைபடம் எது, பயணிக்க தேவையான கருவிகள் என்ன, அப்புறம் வழியில வர்ற மிகப்பெரிய தடை எது, இப்படின்னு படிப்படியா அலசுவோம். தயாரா? கண்டிப்பா. இந்த புத்தகத்தோட அழகே அதுதான். இது புனிதர்களை எங்கேயோ உயரத்துல வச்சு அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட சொல்லல. ஆமாம். அதுக்கு பதிலா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்ப ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, பிரான்சிஸ் கேட்ட அதே மெல்லிய குரல் நமக்குள்ளேயும் ஒலிச்சுக்கிட்டே இருக்குதான். ஓ. ஆனா நம்ம சுயநலம், பயம், கோபம் இந்த மாதிரி எண்ணங்களோட இரைச்சல்ல அது நமக்கு கேட்கறதே இல்ல. இந்த புத்தகம் அந்த இரைச்சலை குறைச்சு நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான சக்தி வாய்ந்த குரலை கேட்கறது எப்படிங்கிறதுக்கான ஒரு செய்முறை விளக்கம்னே சொல்லலாம். சரி, அப்போ அந்த பயணத்தோட முதல் படி, அதாவது அந்த வரைபடம், அது புனித பிரான்சிஸின் ஜெபம் தான் இல்லையா? கரெக்ட். ஈஸ்வரன் அத வாழ்க்கைய ஆசீர்வாதமா மாத்துறதுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி, ஒரு அச்சுன்னே சொல்லலாங்கிறாரு. இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக்கும்னு தொடங்குற அந்த ஜெபம், அது எப்படி ஒரு வரைபடம் ஆகுது? ஏன்னா அது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு இல்ல. அது ஒவ்வொரு எதிர்மறை உணர்ச்சியும் எப்படி நேர்மறையா மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு மனப்பயிற்சி. மனப்பயிற்சியா? ஆமா. உதாரணமா, வெறுப்புள்ள இடத்தில் நான் அன்பை விதைக்க வேண்டும்ங்கிற வரியை எடுத்துக்கலாம். ஈஸ்வரன் அவங்க பாட்டி சொன்ன ஒரு கதையை எங்க சொல்றார். ஓ, என்ன கதை அது? யானை நெட்டில்னு ஒரு செடி இருக்குமா. அது பட்டாலே உடம்பெல்லாம் அரிக்கும். அதே மாதிரி சில பேர் அவங்க வார்த்தைகளாலையும் செயல்களாலையும் மத்தவங்கள காயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆமா, இருக்காங்க. நாம என்ன செய்வோம்? அவங்கள விட்டு விலகி போயிடுவோம். ஆனா ஈஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, அந்த செடியை எப்படி மெதுவா கவனமா கையாண்டா அதோட விஷத்தன்மை குறையுமோ, அதே போல காயப்படுத்துற மனிதர்கள் கிட்ட நாம அன்பையும் பொறுமையும் காட்டும்போது அவங்களோட காயப்படுத்துற குணத்தோட வீரியம் குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த யானை நெட்டில் உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கே. சொல்லுங்க. சில பேர் நிஜமாவே ரொம்ப நச்சுத்தன்மை கொண்டவங்களா இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து அன்பை காட்ட முயற்சி பண்றது நம்ம மன அமைதியை குலைச்சிடாதா? நம்மள பாதுகாத்துக்க ஒரு எல்லைய வகுத்துக்கிறதும் அவசியம்தானே? மிக முக்கியமான கேள்வி. ஈஸ்வரன் நம்மள ஒரு மிதியடியா இருக்க சொல்லல. அவர் சொல்ற அன்பு பலவீனத்திலிருந்து வர்றதில்ல, அது ஒரு விதமான ஆன்மீக பலத்திலிருந்து வருது. சரி. அந்த பலத்தை வளர்த்துக்கத்தான் தியானம் மாதிரி பயிற்சிகள் இருக்கு. அந்த பலத்தோட இருக்கும்போது மத்தவங்களோட எதிர்மறை குணம் நம்மள பாதிக்காம அவங்க கூட நம்மால பழக முடியும். இதோ சகோதரர் ஜூனிபரோட கதையை பாருங்க. சொல்லுங்க. அவர் செஞ்ச ஒரு தவறுக்காக அவரோட மேலதிகாரி ரொம்ப கடுமையா திட்டிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி ஜூனிபரால தூங்க முடியல. ஓ. ஆனா அவர் மேலதிகாரி மேல கோவப்படல. அதுக்கு பதிலா, பாவம் என்ன திட்டினதால அவரோட தொண்டை வலி எடுத்திருக்குமேன்னு நினைச்சு நடுராத்திரியில அவருக்காக சூடா கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு போய் குடுக்கறாரு. ஆஹா, இது இது வெறும் மன்னிப்பு இல்ல, இது செயல்ல காட்டப்படுற அன்பு. தான் வலிய விட அடுத்தவரோட வலிய பெருசா பாக்குற ஒரு மனநிலை. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் காயமுள்ள இடத்தில் மன்னிப்புங்கிறதோட உண்மையான அர்த்தமா இருக்கணும். அதேதான். இதுவேதான் சந்தேகமுள்ள இடத்தில் நம்பிக்கை, விரக்தியுள்ள இடத்தில் நம்பிக்கைங்கிற வரிகளுக்கும் பொருந்தும். உலகத்தோட பிரச்சனைகளை பார்க்கும்போது என்னால தனியா என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறது சுலபம். ஆமா, அந்த எண்ணம் அடிக்கடி வரும். ஆனா ஈஸ்வரன் பிரான்சிஸ் மாதிரி ஆட்களோட வாழ்க்கைய சுட்டி காட்டுறார். அவங்க ஒரு தனிநபரா இருந்துதான் பெரிய மாற்றங்களை உருவாக்குனாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் நம்பிக்கை வருது. அந்த ஜபம் ஒரு முழுமையான மனமாற்றத்துக்கான வரைபடமே. சரி, இந்த வரைபடம் கையில இருக்கு. ஆனா பயணிக்க ஒரு வாகனம் வேணுமே. கரெக்ட். இல்ல, ஆனா அதுல நீங்க தியானத்தையும் புனித நாமத்தை உச்சரிக்கிறதையும் தான் ரொம்ப முக்கியமானவைன்னு சொன்னீங்க. ஏன் அந்த ரெண்டு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் பெறுது? ஏன்னா அவைதான் இந்த முழு பயணத்துக்குமான இன்ஜின் மாதிரி. இன்ஜினா? ஆமா. மத்த 6 அம்சங்களான மெதுவா செயல்படுறது, ஒருமுனை கவனம், ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது, இதெல்லாம் இந்த 2 இன்ஜின்கள் ஓடும்போது தான் சரியா வேலை செய்யும். தியானமும் புனித நாம உச்சரிப்பும் தான் நாம தினமும் செய்யக்கூடிய செயல்முறை பயிற்சிகள். இந்த தியானத்தோட அடிப்படை கொள்கை, நாம எதை தியானிக்கிறோமோ அதுவாகவே ஆகுறோங்கிறது. இது கேக்குறதுக்கு எளிமையா இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியமாகுது?
இது ஒரு விதமான மனப்பயிற்சிராண்ட. எப்படி உடற்பயிற்சி செய்ய செய்ய தசைகள் வலுப்பெறுதோ அதே மாதிரி தினமும் காலையில ஒரு அரை மணி நேரம் புனித பிரான்சிஸின் ஜெபம் மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனைய மனசுல நிறுத்தி தியானம் செய்யும்போது அந்த ஜெபத்துல இருக்கிற குணங்கள், அமைதி, அன்பு, மன்னிப்பு. ஆமா, அதெல்லாம் மெல்ல மெல்ல நம்ம ஆழ் மனசுல பதியும். நாளடைவுல அது நம்ம இயல்பாவே மாறத் தொடங்கும். தியானத்துல கிடைக்கிற அந்த சக்திய நம்ம உறவுகளை சரி செய்ய பயன்படுத்தணும்னு ஈஸ்வரன் சொல்றது ஒரு முக்கியமான அறிவுரை. அடுத்தது புனித நாமம். இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தெரியுது. ஒரு சந்தேக பார்வையோட கேக்குறேனே, தாராளமா. கோபம் வரும்போது ஏசு ஏசுனோ ராமா ராமானோ சொல்றது கோபத்துல இருந்து கவனத்தை திருப்புறதுக்கான ஒரு டெக்னிக் மாதிரி தெரியுது. கோபம் வரும்போது 10 வரைக்கும் எண்றதுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அருமையான கேள்வி. 10 வரைக்கும் என்றதுங்கிறது கோபத்தை அடக்கிறது, இல்லனா தள்ளி போடுறது. ஆனா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுது. அப்படி இல்ல. அது ஒரு எதிர்மறை சக்தியை வெளியேத்திட்டு அந்த இடத்துல ஒரு நேர்மறை சக்தியை நிரப்புது. இது ஒரு பதிலீடு, ரீப்ளேஸ்மெண்ட், அடக்குமுறை கிடையாது. ஓ, ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா, இதோட மிகப்பெரிய நன்மை என்னன்னா, இதை எப்போ வேணாலும் எங்க வேணாலும் செய்யலாம். பாத்திரம் கழுவும்போது, பஸ்ஸுக்காக காத்திருக்கும்போது, தூங்க போறதுக்கு முன்னாடி. மனசுல ஒரு மோசமான எண்ணம் வரும்போது அதோட சண்டை போடாம புனித நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சா அந்த எண்ணம் தானாவே பலமிழந்துடும். ஆக நம்ம கிட்ட இப்போ ஒரு வரைபடம் இருக்கு, பயணிக்க 2 சக்தி வாய்ந்த கருவிகளும் இருக்கு. ஆனா வழியில ஒரு பெரிய தடை இருக்கு. ஈஸ்வரன் அத சுயவிருப்பம் அல்லது அகந்தைன்னு சொல்றாரு. ஆமா, அவர் பயன்படுத்துற அந்த உவமை அபாரமானது. ஸ்கார்லட் பிம்பர்னல்ங்கிற ஒரு மர்மமான கதாபாத்திரம். ஆமா, அந்த கதாபாத்திரத்தை யாராலையும் பிடிக்கவே முடியாது. ஆனா அவர் விட்டுட்டு போற தடயங்களை வச்சு அவர் அங்க வந்து போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் அகந்தையும். இன்னைக்கு நான் அகந்தையை விட்டுடுறேன்னு யாராலையும் அதை நேரா பிடிச்சிட முடியாது. வாவ், இது ஒரு அற்புதமான உருவகம். ஏன்னா அகந்தியை எதிர்த்து போராட முடியாது, அது ரொம்ப தந்திரமானது. கரெக்ட். ஆனா நாம எப்ப கோவப்படுறோம், எப்ப பொறாமப்படுறோம், எப்ப தற்பெருமை பேசுறோம்னு கவனிக்க முடியும். இது எல்லாமே அகந்தை விட்டுட்டு போற தடயங்கள். நாம அந்த பேயோட சண்டையிட தேவையில்ல, அது உண்டாக்குன குழப்பத்தை சரி செஞ்சா போதும். மிகச்சரி. இந்த அகந்தையோட பிடியில சிக்குனதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் புனித அகஸ்டீனோட வாழ்க்கை. அவர் தன்னோட கன்ஃபெஷன்ஸ் நூல்ல பழக்கங்களோட சங்கிலியால எப்படி பிணைக்கப்பட்டிருந்தேன்னு ரொம்ப வேதனையோட விவரிக்கிறார். ஈஸ்வரன் நம்ம மனச ஒரு 12 வழி நெடுஞ்சாலைக்கு ஒப்பிடுறார். எண்ணங்கள் கார்கள் மாதிரி மிக வேகமா ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டு பயணிக்குது. தியானத்தோட முதல் வேலையே அந்த நெடுஞ்சாலையோட வேகத்தை குறைக்கிறது தான். இந்த மனசோட வேகத்தையும் அது உருவாக்குற அழுத்தத்தையும் பத்தி பேசும்போது ஈஸ்வரன் சொல்ற அந்த பியானோ கலைஞர் படரேவ்ஸ்கி கதைய ஞாபகம் வருது. ஆமா ஆமா, அது வெறும் கதை இல்ல, அது ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்துக்கான திறவுகோள். அது நீங்களே சொல்லுங்களேன், அது உங்க பார்வையில இன்னும் சிறப்பா இருக்கும். சரி, ஒரு பெண்மணி ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. ராத்திரி முழுக்க பக்கத்து ரூம்ல இருந்து பியானோ சத்தம். அவங்களால தூங்கவே முடியல. கோபத்துல கொந்தளிக்கிறாங்க. காலையில எழுந்து மேனேஜர் கிட்ட புகார் பண்ண போகும்போது அவர் சொல்றார், மன்னிக்கணுமா, அந்த ரூம்ல தங்கியிருக்கிறது உலக புகழ்பெற்ற பியானோ கலைஞர் படரேவ்ஸ்கி. அவர் தன்னோட கச்சேரிக்காக பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஓஹோ! இத கேட்டதும் அந்த பெண்ணோட கோபம், ஆச்சரியம், பெருமை எல்லாம் கலந்து, அப்படியா, நேத்து ராத்திரி முழுக்க படரேவ்ஸ்கியோட தனிப்பட்ட கச்சேரியை நான் இலவசமா கேட்டேன் நானு. பாருங்க, இங்கேதான் விஷயம் இருக்கு. சத்தம் ஒண்ணுதான், ஆனா அந்த சத்தத்தை பத்தி அவங்க மனசுல இருந்த கதை மாறினதும் மன அழுத்தம் ஆனந்தமா மாறிடுச்சு. இது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. நம்ம வாழ்க்கையில இப்படி எத்தனை தொந்தரவான பியானோ சத்தங்கள் உண்மையில நம்ம சரியா கேட்க தவறுன அழகான கச்சேரிகளா இருக்குமோ? இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புள்ளி. நம்ம மன அழுத்தத்துக்கு வெளிச்சூழல் காரணம் இல்ல, அந்த சூழலை பத்தி நம்ம அகந்தை எழுதுற கதை தான் காரணம். கதை தான் காரணமா? ஆமா, அகந்தை தான் எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது சரி, இது தவறுன்னு முத்திர குத்துது. அந்த அகந்த அமைதியாகும்போது நம்ம சூழலை அதோட இயல்புல பாக்குறோம். அப்போ அதோட தாக்கம் நம்ம மேல ரொம்பவே குறைஞ்சிடுது. அப்படியானா அகந்தைங்கிற அந்த எதிர்மறை கதையாசிரியர் அமைதியாகும்போது அந்த இடத்துல உருவாகிற வெற்றிடத்தை எது நிரப்பும்? அது அன்பாகத்தான் இருக்கணும். கரெக்ட். இதுதான் நம்மள பயணத்தோட இலக்க நோக்கி அழைச்சிட்டு போகுது. இங்குதான் அன்னி தெரசாவோட கருத்து வருது. உலகத்துல 2 விதமான பசி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ஒன்னு ரொட்டிக்கான பசி, இன்னொன்னு அன்பு, அக்கறை, அங்கீகாரம் இதுக்கெல்லாமான பசி. இதுல 2வது பசி தான் இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருக்குங்கிறது அன்னி தெரசாவோட கருத்து. ஈஸ்வரன் இதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் அன்பில்லாத நிலைய ஒரு குறைபாட்டு நோய்னு சொல்றாரு. குறைபாட்டு நோயா? ஆமா,
ஒரு வைட்டமின் குறைபாட்டால் எப்படி உடம்புக்கு நோய் வருதோ அதே போல அன்புங்கிற ஆன்மீக சத்து குறைபாட்டால மனசுக்கும் உடம்புக்கும் நோய்கள் வருது. அவர் குறிப்பிடுற அந்த வகை ஏ ஆளுமை, டைப் ஏ பர்சனாலிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வகை ஏ ஆளுமை கொண்டவங்க எப்போதுமே அவசரமா போட்டி மனப்பான்மையோட சுலபமா கோபப்படுற இயல்புடையவங்களா இருப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒருவித மன அழுத்தத்திலேயே வாழ்றாங்க. ஆமா, நிறைய பேரை பாக்குறோம். இது மாரடைப்பு மாதிரி இதய நோய்களுக்கு வழிவகுக்கும்னு மருத்துவ ஆய்வுகள் சொல்றதா ஈஸ்வரன் குறிப்பிடுறார். ஆக சுயநலம், கோபம் இதெல்லாம் வெறும் மன உணர்வுகள் மட்டும் இல்ல, அது நம்ம உடல் நலத்தையும் நேரடியா பாதிக்குது. இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ இந்த அன்புங்கிற சத்த கத்துக்க வளர்த்துக்க என்ன செய்யணும்? ஈஸ்வரன் நேரம் மற்றும் கவனம்ங்கிற 2 விஷயங்களை வலியுறுத்துறார். நவீன வாழ்க்கையோட வேகத்துல இது எப்படி சாத்தியம்? நவீன வாழ்க்கையோட தாரக மந்திரமே வேகம் 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 தானே. ஆமா, இந்த ஓட்டத்துல நம்ம கூட இருக்கிறவங்களோட தேவைகளை கவனிக்க நமக்கு நேரமே இருக்கிறது இல்ல. காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கிறது மாதிரி ஒரு சின்ன மாற்றம் கூட, அவசர அவசரமா கிளம்பாம குடும்பத்தினரோட சில நிமிடங்கள் நிதானமா பேச அன்பை பரிமாறிக்க வாய்ப்பு அளிக்கும்னு ஈஸ்வரன் சொல்றார். கவனம் பத்தி பேசும்போது பல்பனி சிந்தனை, அதாவது பாலிஃபேசிக் திங்கிங்க ஒரு பெரிய தடையா சொல்றார். இதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி? நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே என் மனசுல அடுத்து அனுப்ப வேண்டிய இமெயிலை பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன். இது ஒரு விதமான அவமரியாதைன்னு அவர் சொல்றது சுருக்குன்னு தக்கிது. நாம எல்லாருமே அதை செய்யறோங்க. ஆனா ஒருத்தருக்கு உங்களோட முழுமையான பிரிக்கப்படாத கவனத்தை கொடுக்கறதுங்கிறது வார்த்தையால சொல்லாம நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர்னு சொல்றதுக்கு சமம். ஆமா, உண்மைதான். இது உறவுகளை ஆழப்படுத்துறதுக்கான மிக எளிய ஆனா மிக சக்தி வாய்ந்த வழி. சரி, இப்ப நாம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். வரைபடத்தை பார்த்தோம், கருவிகளை பத்தி பேசணும், தடைய கடந்தோம். இந்த பயணத்தோட இறுதி இலக்கு என்ன? அதுதான் புனித பால் விவரிக்கிற நிபந்தனையற்ற அன்பு, இல்லையா? ஆமா, புனித பாலோட அந்த புகழ்பெற்ற வரிகள், நான் மனிதர் மொழிகளிலும் வானதூதர் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். அதாவது நம்மகிட்ட எல்லா திறமைகளும் இருக்கலாம், ஆனா அன்பு இல்லனா எல்லாமே அர்த்தமற்றது. மிகச்சரி. அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு பால் விளக்குறார். அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது. இதோட உண்மையான சோதனை நம்மள காயப்படுத்துற மனிதர்கள் கிட்ட நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான். கரெக்ட். இங்கேதான் ஈஸ்வரன் ஒரு அற்புதமான கணக்க சொல்றார். 2 பேருக்கு நடுவுல இருக்கிற வேறுபாடுகள் வெறும் 1% தானா? வெறும் 1%? ஆனா நாம அந்த 1% வேறுபாட்டை பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே நமக்கிடையே இருக்கிற 99% ஒற்றுமைகளை மறந்துடுறோம். நாம எல்லாருமே ஒரே மாதிரியான பயங்கள், ஆசைகள், கனவுகளை கொண்ட மனிதர்கள் தானே உணரும்போது அந்த 1% வேறுபாடு அற்பமாயிடும். ஆக இந்த புத்தகத்தோட இறுதி நோக்கம் நம்ம இயல்பையே அன்பா மாத்துறது தான். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டயும் நம்மால சிறந்த முறையில நடந்துக்க முடியும். இது ஒரு இலட்சியவாதமா தோணினாலும் இது ஒரு வாழ்நாள் பயணம். இத ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா தனிப்பட்ட மாற்றம் உலக அமைதிக்கு எப்படி வழிவகுக்குதுன்னு புரியும். அன்னை தெரசா சொன்ன மாதிரி உலக அமைதியின் சீர்குலைவு வீட்டில்தான் தொடங்குகிறது. ஆமா, ஒருத்தரால தன் வீட்ல தன் உறவுகள் கிட்ட அன்பையும் அமைதியும் உருவாக்க முடிஞ்சா அதோட அலைகள் இயல்பாவே சமுதாயத்துக்கும் பரவும். ஆக உலக அமைதியும் வீட்ல தான் தொடங்கணும். இதுதான் இந்த புத்தகத்தோட இறுதி செய்தி. அப்படியானா ஏக்நாத் ஈஸ்வரனோட இந்த புத்தகம் நமக்குள்ள இருக்கிற தெய்வீக பொறிய கண்டுபிடிச்சு தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா நம்ம எதிர்மறை பழக்கங்களை மாத்தி அகந்தைங்கிற தடைய தாண்டி நம்ம வாழ்க்கையே அன்போட வெளிப்பாடா மாத்துறது எப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான பயண வழிகாட்டிய நமக்கு தருது. இதைவிட சுருக்கமாவும் சரியாவும் சொல்ல முடியாது. இறுதியா ஒரு சிந்தனை. காந்தி சொன்ன ஒரு விஷயத்த ஈஸ்வரன் குறிப்பிடுறார். நாம ஒரு பூஜ்யமா மாத்திக் கொள்ளும்போது நம்ம செயல்களோட தாக்கம் அளப்பரியதா மாறும்னு. உங்களை முன்னிலைப்படுத்தவும், உங்க அடையாளத்தை உருவாக்கவும், உங்களை ஒரு ஹீரோவா காட்டிக்கொள்ளவும் இந்த உலகம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த சூழல்ல ஒரே ஒரு நாளைக்கு மத்தவங்களோட நன்மைக்காக உங்களை ஒரு பூஜ்யமா, ஒரு கருவியா மட்டுமே மாத்திக்கிட்டு செயல்பட்டா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.